சாந்தம். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. யாக்கோபு 1:20. அப்பா எந்திரிங்க, என்னை விட்டு போயிடாதீங்க என்று மறுத்து போன தன் தந்தையை பார்த்து கதறி அழுதான் வாட்சன். பணத்துக்கு ஆசைப்பட்டு தன் அப்பாவின் நண்பர் இவர்களுடைய சொத்துக்கள் அனைத்தையும் ஏமாற்றி தன் பெயரில் மாற்றிக்கொண்டார். இதை அறிந்த வாட்சனின் அப்பா மனவேதனை அடைந்து மாரடைப்பால் காலமானார். மிகவும் கோபமடைந்த வாட்சன் அப்பாவின் நண்பரை கொலை செய்து அவரை பழிவாங்கினான். இது நிமித்தம் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை பெற்றான். சிறையில் அடைக்கப்பட்ட வாட்சன் குற்ற உணர்வோடு காணப்பட்டான். அவன் கொலை செய்த அந்த நபரின் குடும்பத்தினர் மிகுந்த வேதனையோடு காணப்பட்டாலும் அவர்கள் வாட்சன் மீது கரிசனை கொண்டு அவன் மனம் மாற வேண்டும் என்று ஜெபித்து வந்தனர். அந்த சமயத்தில் ஜெயிலுக்கு சுவிசேஷம் அறிவிக்க ஒரு மிஷனரி வந்தார். அவர் அன்றைய தினம் யாக்கோபு 1:20 கூறி, நம்மிடம் கோபம் காணப்படுமேயானால் நம்மால் எதையும் சாதிக்க முடியாது. ஏனென்றால் கோபம் மிகவும் பொல்லாதது. அது நம்மில் காணப்படும் தேவ சாயலை கெடுத்துவிடும். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னதாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. எபேசியர் 4:26 என்ற வசனத்தையும் அவர்களுக்கு போதித்து அறிவுரை கூறினார். அவர் போதனையை அமைதியாய் கேட்டுக்கொண்டிருந்த வாட்சன் தன் தவறை உணர்ந்து இயேசுவினிடத்திடம் மன்னிப்பு கேட்டான். தன் பாவங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட அவனுக்குள் தேவ சமாதானம் உண்டானது. மூர்க்கமான கோபத்துடன் காணப்பட்ட அவனின் முகம் சாந்தமாக மாறியது. அனுதினமும் அதிகாலையிலே எழுந்து பாடல் பாடி வேதம் வாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தான். சிறையில் இருந்தவர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தான். வாட்சனின் தண்டனை காலம் முடிந்தபோது அவனின் தந்தையை ஏமாற்றின நபரின் குடும்பத்தினர் அவனுக்கு சேர வேண்டிய எல்லா சொத்துக்களையும் அவனிடத்தில் திரும்ப கொடுத்தனர். அவன் தேவனுக்கு நன்றி கூறினான். அதன் பிறகு அவன் எப்போதுமே சாந்தம் குணமுள்ளவனாய் காணப்பட்டான். இதை வாசிக்கிற அன்பு நண்பர்களே, மனுஷனின் கோபம் வீண். நம்முடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை அமைதலாய் தேவனிடம் சொல்லும்போது அவர் நமக்காக வழக்காடி நமக்கு நியாயம் கிடைக்க பண்ணுவார். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எந்த காரியமானாலும் கோபப்படாமல் நிதானமாய் இருப்போம். நம் வாழ்வை தேவனுடைய கரங்களில் ஒப்படைப்போம். அவரே நம்மை ஆளுகை செய்யட்டும். ஜெப குறிப்புகள். மேற்காசிய நாடான ஆர்மீனியாவின் தேசம் ரட்சிக்கப்பட, நக்சலைட்டுகளின் மனம் திரும்புதலுக்காக ரட்சிப்பிற்காக, தூத்துக்குடி பணித்தளம் ரகுபதி என்பவரின் குடும்பத்தில் சமாதானம் உண்டாக, நம் சிறுவர் முகாமில் கலந்து கொண்ட பிள்ளைகளுக்கு தேவ பாதுகாப்பு உண்டாக.